boy, move that body. Hey, what's up guys, welcome to my channel. இந்த மாதிரி WhatsApp status எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். Let's begin. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேனோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் AlightMotion அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 4:9 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு தென் கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் AlightMotion அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அது ஐகானில் கொடுத்துருக்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன ரேஷியோ வச்சுருக்கீங்களோ அந்த ரேஷியோ ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. தென் கலர்ஸ் அண்ட் ஃபில்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ராக் பண்ணதுக்கப்புறமா ஷேப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் ப்ரொசீஜரல் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளவுட் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் பொசிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ளவுட் எஃபெக்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த க்ளவுட் எஃபெக்ட் வந்து மூவ் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக்ரவுண்டுக்கு க்ளவுட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ பேக் வந்துடுங்க. தென் இப்போ ஜோக்கர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் கொடுத்துட்டு உங்களோட பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜோக்கர் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண பேக்ரவுண்டை ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூவாக ஆட் பண்ண இமேஜோட டியூரேஷன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து டியூரேஷன் கொடுத்துருந்தீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட் வந்து தென் வந்து லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ராக் ஆகிடும். அண்ட் தென் ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு நிறைய பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் லைட் அண்ட் பிளெண்டிங் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் லீனியர் டாகர் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் எல்லாமே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்டே உங்களுக்கு வந்துடும். இதுலேருந்து அந்த க்ளவுட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒபாசிட்டி கம்மி பண்ணிக்கிறதா இருந்தால் கூட கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லைட்டாக விசிபிளாக இருக்கும். தென் இப்போ பேக்ரவுண்டுக்கு எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆடியோ ஆட் பண்ணோம். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதோட டியூரேஷன் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட லிரிக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து கூகுளில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். அண்ட் தென் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு விப்பர் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உங்களுக்கு சைஸ் ஆப்ஷன் இருக்குது. தென் லாஸ்ட்டுக்கு முன்னாடி கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு செகண்டாக பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைட் கார்னரில் பார்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் பார்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த ஒயிட் கலர் ஸ்கொயர் இருக்கும், அது கலர் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்ததுனால நம்ம ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் சைஸ் வந்து 3க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கீழே ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணுறங்க. அண்ட் தென் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கீழே சைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை 16க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட் எஃபெக்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லிரிக்ஸை வந்து ஜஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மொபைலே எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், டெக்ஸ்ட் எஃபெக்ட், தென் வந்து இன்ட்ரோ எஃபெக்ட், இது மாதிரி வந்து மொபைலே யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்லாம் போட்டிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐ கார்ட்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் லிரிக்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டைரக்ஷனல் பிளர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் எஃபெக்டில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எஃபெக்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் டெக்ஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இதை மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 5 செகண்ட் முன்னாடி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த எஃபெக்ட் வந்துட்டு தென் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சேம் அந்த எஃபெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் டெக்ஸ்ட்டோட லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ எல்லா லிரிக்ஸுமே சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ ஜஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் ஆகிடும். அண்ட் AlightMotion யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனல் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் இப்போ எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஜஸ்ட் வந்து 2 ஸ்டெப் தான். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பிளர் எஃபெக்ட் கொடுக்கணும், தென் வந்து எண்டிங்கில் வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்கணும். அவ்வளோதான். இது கரெக்டாக பண்ணாங்களே உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து இந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். அண்ட் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.